குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடத்தில் பற்றி நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். பருப்பொருட்கள்னால் என்ன, அதுக்கப்புறம் அந்த பருப்பொருட்களின் வகைகள், அதாவது 2 வகை, தூய்மையான பொருள், தூய்மையற்ற பொருள் அப்படின்னு 2 வகைகள் படித்தோம். அந்த தூய்மையான பொருளில் என்ன படித்தோம் அப்படின்னா தனிமங்கள், சேர்மங்கள், இதை பற்றி என்ன செஞ்சோம், போன கிளாஸில் படித்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா தூய்மையற்ற பொருட்களை பற்றி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இப்போ தூய்மையற்ற பொருள் அப்படின்னாலே என்னதுன்னா ஒரு கலவை. தூய்மையற்ற பொருள்னாலே என்னதுதான் ஒரு கலவைகள். இந்த கலவையில் என்னெல்லாம் இருக்குன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளன. அதாவது எல்லாமே கரெக்ட் அளவில் என்ன செய்யுது, கலக்காமல் வித்தியாசமாக என்ன செய்யும், கலந்து காணப்படும். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வர்ற பைப்பு தண்ணி, அதாவது குழாய் நீரில் உள்ள நீர். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சில நீரும் இருக்கும், சில உப்புக்களும் என்ன செய்யும், கலந்து காணப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்னது ஜூஸ் போடுறீங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறோம். அப்போ அதில் என்னது எலுமிச்சஞ்சாறு கொஞ்சம் இருக்கும், சர்க்கரை கொஞ்சம் போடும், ஆனால் நீர் என்ன செய்யும், அதிகமாக காணப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் என்ன செய்யப்படாது, காணப்படாது. அதே மாதிரி காற்றுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய வாயுக்கள் என்ன செய்யுது, கலந்து காணப்படுகிறது. இதான் என்னதுன்னா இந்த கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். அதே மாதிரி நம்ம சில இதை என்ன செய்வோம், சில கலவைகளை நம்ம பார்க்க முடியும், சில கலவைகளை பார்க்க முடியாது. இப்போ எடுத்துக்கிட்டோன்னா பால் எடுத்துக்கலாம், ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம், கல் உப்பு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கலவைகளில் என்ன செய்யுது, நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு என்ன செய்யுது கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ரத்தம், கடல் நீர், அப்புறம் மரக்கட்டை, அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேஸ்ட், இதெல்லாம் என்னது கலவைகளுக்கான எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்பிஜி அப்படின்னா என்னது, திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. உங்கள் வீட்டிலலாம் கேஸ் ஸ்டவ் இருக்கும், அதில் யூஸ் பண்ணுற ஒரு வாயு தான் என்னது எல்பிஜி, அதாவது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இதில் என்னெல்லாம் காணப்படுது அப்படின்னா இது ஒரு ஹைட்ரோ கார்பன். இது என்னது ஒரு ஹைட்ரோ கார்பன் வாயு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரோப்பேன் மற்றும் பியூட்டேன் இந்த வாயுக்கள் கலந்து என்ன செய்யுது, காணப்படுகிறது. இந்த எல்பிஜி கேஸ், அதாவது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு நமக்கு எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு, பொருட்களை சூடுபடுத்துறதுக்கு, அடுத்து வாகனத்தில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மிக்சர். லாஸ்ட் கிளாஸில் வி ஸ்டடி த மேட்டர் அரவுண்ட் அஸ், அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் 2 types, elements and compounds. Impure substance example mixture. Impure substance example mixture. Today we listen. Today our topic types of mixture. What is mixture? Mixture are impure substance. Mixture are impure substance that contain 2 or more substance physically mixed together in any ratio. What is the mixture? Mixture are impure substance that contain 2 or more substance physically mixed together in any ratio. In our daily life we used many types of mixture. In our daily life used many types of mixture. For example, milk, tea, coffee. Tap water is a mixture of water and some dissolved salt, is a compound. Next one, sand and water. It is a mixture. Sand and water, we can see the compound separately in this mixture. Okay students, next is study the next study the difference between the mixture and compounds. Mixture, it contains 2 or more substance. Second point, the constituent may be present in any proportion. Third point, they show the properties of the constituents. Next point, the components may be separated easily by physical method. The component may be
separated easily to physical methods. Components. It is a single substance. It is a single substance. Next point. The constituents are present in definite proportion. The constituents are present in definite proportion. They do not show the properties of the constituent elements. Next point. The constitution can only be separated by one or more chemical reaction. நம்ம இனிமேல் கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகளை பற்றி படிக்க போகிறோம். கலவைகள் மற்றும் சேர்மங்களுக்கான வேறுபாடுகள். கலவைகள் அப்படின்னா இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. கலவைகள் வந்து என்னது? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. ரெண்டாவது பாயிண்ட்டு, கலவைகள் அதில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை ஒத்துள்ளன. கலவைகள் அதிலுள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை ஒத்துள்ளன. மூணாவது பாயிண்ட், இதன் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம். இதன் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம். அடுத்த பாயிண்ட்னா, இவற்றின் பகுதி பொருட்களை இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். இவற்றின் பகுதி பொருட்கள் இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சேர்மங்கள். அடுத்து என்ன படிக்க போகிறோம்? சேர்மங்கள். இது ஒரே ஒரு பொருளால் ஆனது. இது வந்து என்னது? ஒரே ஒரு பொருளால் ஆனது. ரெண்டாவது பாயிண்ட்டு, சேர்மத்தின் பண்பு அதில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது. சேர்மங்களின் பண்பு அதில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து வேறுபடுகிறது. நெக்ஸ்ட்டு, இதன் பகுதி பொருட்கள் நிலையான விகிதத்தில் இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, இவற்றின் பகுதி பொருட்களை வேதியியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். இதன் பகுதி பொருட்களை வேதியியல் அடிப்படையில் பிரித்தெடுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கலவையின் வகைகள். அடுத்து என்ன படிக்க போகிறோம்? கலவையின் வகைகள். இப்போ நம்ம டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறோம்? நிறைய பொருட்களை பார்க்குறோம். அந்த நிறைய பொருட்களை நிறைய பகுதி பொருட்கள் காணப்படும். ஆனால் எல்லா பொருட்களையும் நம்மளால் நினச்ச முடியாது, பார்க்க முடியாது. சில பொருட்களை தான் நம்ம அதோடைய கலந்துருக்கிற பொருட்களை பார்க்க முடியும். சில பொருட்களுடைய பகுதி பொருட்களை நம்ம கண்களால் நினச்ச முடியாது, பார்க்க முடியாது. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது வந்து என்னது? ஒன்று ஒரே வகையான ஏபை பெற்றிருக்கும், அல்லது வெவ்வேறு வகையான இதை என்ன செஞ்சுருக்கும்? பெற்று காணப்படும். இந்த பகுதி பொருட்களுடைய பண்பை பொறுத்து அந்த கலவைகளை ரெண்டு வகையாக என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். ஒன்று ஒருபடித்தானவை, இன்னொன்று இருபடித்தானவை. ஒன்று வந்து என்னது? ஒருபடித்தானவை, அடுத்து இருபடித்தானவை. இந்த ஒருபடித்தானவை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒருபடித்தான கலவையில் காணப்படுகிற பகுதி பொருட்களை வந்து என்ன செய்ய முடியாது? தனித்தனியாக என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்போ ஒருபடித்தான கலவையில் அதனுடைய பகுதி பொருட்களை என்ன செய்ய முடியாது? தனித்தனியாக பார்க்க முடியாது. இந்த கலவையில் வந்து அதனுடைய பகுதி பொருட்கள் சீராக கலந்து ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். அப்போ ஒரே மாதிரி கலந்து சீராக, அதாவது ஒரே மாதிரி கலந்து ஒத்த பண்புகள் என்ன செய்யுது? பெற்று காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு அப்படின்னா குழாய் நீர், அடுத்து பால், காற்று, பனிக்கூழ், சர்க்கரை பாகு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பால் இருக்குது, உள்ளே வந்து நம்ம தண்ணியும் கலந்துருப்பாங்க, பாலும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. காற்றை பார்த்தோம்னா நம்மளால் அது உணர முடியும், ஆனால் அதுக்குள்ள என்னெல்லாம் கலந்துருக்குன்னு நினச்ச முடியாது, பார்க்க முடியாது. இதான் என்னது? ஒருபடித்தான கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஒருபடித்தான கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். இந்த ஒருபடித்தான அடுத்து படிக்க என்னதுன்னா பலபடித்தான கலவை. அடுத்து என்ன படிக்க போகிறோம்? பலபடித்தான கலவை. பலபடித்தான கலவை அப்படின்னா அதில் காணப்படுகிற பகுதி பொருட்களை நம்ம என்ன செய்ய முடியும்? தனித்தனியாக என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் அந்த பகுதி பொருட்களை வந்து என்ன செய்யாது? சீராக என்ன செய்யாது? கலந்து காணப்படாது. அதே மாதிரி ஒத்த பண்புகளை என்ன செய்யாது? அது பெற்று காணப்படாது. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு கலவை. எடுத்துக்காட்டு உப்பு கலவை, சர்க்கரை மற்றும் மணல் கலவை, நீர் மற்றும் எண்ணெய் கலவை. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையும் மணலையும் கலந்து வச்சுருந்தா அந்த சர்க்கரையும் நமக்கு பார்த்தா தெரியும், அந்த மண்ணும் நமக்கு என்ன செய்யும்? பார்க்க தெரியும். அது மாதிரி இப்போ தண்ணிக்குள்ளே வந்து நீ எண்ணெயை கொண்டு ஊற்றிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே என்ன செய்யும்? மிதக்கும். அப்போ அது நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அதுதான் எனது பலபடித்தான
கலவை, பலபடித்தான கலவை ஆகும். Next study the types of mixture. Next study the types of mixture. The mixture, there are two types, homogeneous, heterogeneous. Homogeneous, heterogeneous. The homogeneous two types. First one true solution, second one alloys. First one true solution, second one alloys. அதாவது தமிழில் என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸ், அதாவது ஒரு படித்தானவை அப்படின்னா உலோக கலவை. கட் பண்ணுங்க, இதை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. பண்ணலையா? இந்த காம்பனண்ட்லேருந்து சொல்லணும். முதல்ல இந்த ஹோமோஜீனியஸ்லேருந்து சொல்லணுமோ? சரி, நின்னுங்க. ஹோமோஜீனியஸில் ரொம்ப சந்தோஷம். நின்னுங்க. Next study the types of mixture. Next study the types of mixture. In the mixture there are two types. First one homogeneous, next one heterogeneous. First one வந்து என்னது homogeneous, next one heterogeneous. The homogeneous two types. One first one true solution, next one alloys. First one true solution, next one alloys. Next heterogeneous, suspension colloids. Suspension colloids. இப்போ தமிழில் என்னென்னா ஒரு படித்தானவை ரெண்டு வகைப்படும், உண்மை கரைசல்கள், உலோக கலவைகள். பலப்படுத்தானன்னா ஒரு தொங்கல்கள், கூழ்மங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு homogeneous. நெக்ஸ்ட்டு homogeneous. A mixture cannot be seen separately. A mixture of the component cannot be seen separately. It has a uniform composition. It has a uniform composition and every part of the mixture has the same properties. It has a uniform composition and every part of the mixture has the same properties. Example, tap water, salt solution, ice cream, sugar, ink. Also example for homogeneous. Next heterogeneous. Next study the heterogeneous. A mixture in which the component can be seen separately is called a heterogeneous mixture. A mixture in which the component can be seen separately is called the heterogeneous mixture. It does not have the uniform composition and properties. It does not have a uniform composition and properties. Example, soil of a mixture of iodine and common salt. Soil, a mixture of iodine and common salt. Next example, a mixture of sugar and sand. Sugar and sand. Next one, study the separation of the mixture. Next, study the separation of the mixture. If they have some rice, there are some stones. Can be used the rice as the first we pick up the stone from the rice, then only become we used. அதாவது செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, இப்போ ரைஸ் தான் எடுக்கிறோம். ரைஸில் வந்து என்ன இருக்குது, நிறையா கல் காணப்படும். எக்ஸாம்பிளுக்கு கல் காணப்படும். அப்போ அதை வந்து கையால் என்ன செய்கிறோம், பொறுக்கி எடுத்து போட்டு நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் த மெத்தட் தட் கன்வெர்ட் இன் மிக்சர் ஆர் த சொல்யூஷன் ஆர் கெமிக்கல் காம்போனன்ட் into two or more distance product by using some physical and chemical process based on the properties. Next, sublimation. The sublimation to separate volatile substance from a non-volatile substance. Sublimation is used to separate volatile substance from a non-volatile substance. What is volatile substance? Certain solid substance when heated change directly convert into gaseous state
without attaining the liquid state. What is volatile substance? Certain solid substance when heated change directly convert into gaseous state without attaining the liquid state. It is the process of converting of solid substance directly into the gaseous state by heating. This is the sublimation. For example, ammonium chloride, iodine, camphor, ammonium sulfate and camphor. For example, டாய்லெட் ஏர் ஃப்ரெஷ்னர், அதாவது நாப்தலின் பால், அப்புறம் டாய்லெட்டில் உள்ள அந்த ஸ்மெல்லுக்கு வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து என்னது எவாப்ரேட் ஆகிடுது, அதாவது கேஸ் ஃபார்முக்கு ஆகிடுது. அதாவது லிக்யூட் ஃபார்முக்கு போகாமல் டைரெக்டாக கேஸஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செஞ்சிருது போயிடுது. இதுதான் சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிள். இதுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு experiment. The powder of mixture of ammonium chloride and sand is taken in the china dish and covered with the asbestos sheet. The mixture of ammonium chloride and sand is taken in a china dish and cover the asbestos sheet. An inverted funnel is placed over the sheet The open end of the stem of the funnel is closed using cotton wool and the china dish is heated. The open end of the stem of the funnel is closed using cotton wool and the china dish is heated. The pure vapors of the volatile solid pass through the holes in the sheet and condense on the inner side of the funnel. The non-volatile impurities remain in the china dish. Okay students, next கலவைகளை பிரித்தெடுத்தல். இப்போ கலவைகள் அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய பொருட்கள் வந்து என்ன செய்யும் கலந்து காணப்படும். அதாவது பயனுள்ள பொருட்களும் இருக்கும், பயனற்ற பொருட்களும் என்ன செய்யும் காணப்படும். அப்போ அந்த பயனற்ற பொருட்களை பிரித்தெடுத்து அதை என்ன செய்கிறாங்க நிறையா முறையில் என்ன செய்கிறாங்க பிரித்தெடுத்து வேதியியலாளர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. அதாவது அதோடைய பண்புகள் மற்றும் இயற்பியல் தன்மைகளை பொறுத்து என்ன செய்யப்படுகிறது பிரிக்கப்படுகிறது. இந்த பிரித்தெடுக்கல ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பதங்கமாதல் அப்படின்னா சில திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றமடைகிறது. ஆவியை குளிர வைக்கும்போது மீண்டும் எனது திண்மத்தை தருகின்றது. அதாவது சில பொருட்களை நம்ம சூடுபடுத்தும் போது என்ன செய்யுது அது வந்து லிக்யூட், அதாவது தண்ணியாக மாறாமல் திரவ பொருளாக மாறாமல் நேரடியாக என்ன செய்யுது வாயு நிலைக்கு என்ன செய்யுது மாற்றமடைகிறது. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் பதங்கமாதல்னு சொல்கிறோம். இந்த பதங்கமாதலுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா அயோடின், கற்பூரம், அம்மோனியம் குளோரைடு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லுக்கு வாசனத்துக்கு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு திடப்பொருள் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே என்ன இருக்காது. அப்போ என்னாச்சு அது வந்து வாயு நிலையில் மாறி என்ன செய்யுது நமக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு ஒரு வாசனையை என்ன செய்து தருகிறது. இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டால் என்ன செய்யப்படுகிறது நிரூபிக்கப்படுகிறது. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டால் என்ன செய்யப்படுகிறது, அதாவது ஒரு சோதனை. அதாவது ஒரு பீங்காங்கனத்தில் அம்மோனியம் குளோரைடும் மணலும் என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம். பீங்கானில் என்னது அம்மோனியம் குளோரைடும் மணலும் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன செய்கிறோம் ஒரு மூடியை வச்சு, அதாவது ஒரு ஷீட்டை வச்சு என்ன செய்யப்படுகிறது மூடப்படுகிறது. மூடப்பட்டதுக்கப்புறம் அதில் என்ன செய்கிறாங்க ஒரு புனலை வந்து தலைகீழாக என்ன செய்யுது கவிழ்த்து வைக்கப்படுகிறது. அப்போ அந்த திறந்த அந்த புனலோட திறந்த முனையில் ஒரு பஞ்சை வச்சு என்ன செய்யப்படுகிறது அடைக்கப்படுகிறது. அடைச்ச உடனே அப்புறம் இங்கே இருக்கிற அந்த பீங்கானை என்ன செய்யப்படுகிறது வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்படி வெப்பப்படுத்தும் போது அது வந்து என்ன செய்யுது அதில் உள்ள அந்த திண்ம பொருள் என்ன செய்யுது ஆவியாக மேலே போய் அந்த சீட் அதாவது கல்நார் தகட்டில் வந்து உள்ள துளைகளின் வழியாக சென்று அந்த புனலோட உள் பகுதியில் என்ன செய்யுது அப்படி குளிர்கிறது.
அப்போ அந்த ஆவியாகாத மற்ற மாசுக்கள், அதாவது அந்த பீங்கான் கிண்ணத்தில் என்ன செஞ்சிருது, தங்கி விடுகிறது. அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது, ஒரு பொருள் நம்ம வெப்பப்படுத்தும் போது அது வந்து என்ன செய்யுது, நீர்ம நிலைக்கு மாறாமல் நேரடியாக என்ன செய்யுது, வாயு நிலைக்கு மாறுகிறது. இதுதான் எனது பதங்கமாதல் என்று கூறப்படுகிறது. அடுத்து மைய விலக்கு முறை. அடுத்து என்ன படிக்க போகிறோம், மைய விலக்கு முறை. இதில் என்ன செய்யுதுன்னா, திரவத்தில் வந்து எளிதில் படியாத மிக சீரான மற்றும் மிக சிறிய திடத்துகள்களை பிரிக்க என்ன செய்யப்படுகிறது, பயன்படுகிறது. அதாவது திரவத்தில் எளிதில் படியாத சீரான மற்றும் மிக சிறிய திடத்துகள்களை பிரிக்க என்ன செய்யப்படுகிறது, இந்த மைய விலக்கு முறை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அந்த கலவை வந்து என்ன செய்யப்படுகிறது, இந்த மைய விலக்கு இயந்திரத்தில் உள்ள மைய விலக்கு குழாய், அது உள்ள காணப்படுற அந்த குழாயில் என்ன செய்யப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்பட்டு அது வேகமாக என்ன செய்யப்படுது, சுழற்றப்படுகிறது. அப்படி வேகமாக அது சுழற்றப்படும் போது அந்த குழாயின் அடியில் போய் என்ன செய்யுது, திடப்பொருள் போய் படிந்து கொள்கிறது. அப்போ குழாயோட அடியில் என்ன செய்யுது, திடப்பொருள் படிந்து கொள்கிறது. அப்போ அது குழாய்க்கு அடியில் பறிஞ்சோன்னே அதுக்கு மேலே அதோட நீர்மம், அதாவது அதோட தண்ணி வந்து என்ன செய்யப்படுகிறது இருக்குது, அது என்ன செய்யுது, சாய்த்து வடிகட்டப்படுகிறது. நமக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் என்னது, அவங்க வீட்டிலலாம் வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் நம்ம என்ன செய்கிறோம், துணி போடுறோம். அப்புறம் எல்லாம் என்ன செய்யுது, துவைச்சி எடுத்துகிட்டு தண்ணியெலாம் என்ன செய்யுது, வெளியே வருது. அந்த துணி மட்டும் என்ன செய்யுது, உள்ளே கிடக்குது. இது வந்து என்னது, இதுக்கு ஒரு மைய விலக்கு இயந்திரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இது உங்கள் வீட்டிலலாம் அந்த பாலில் அந்த வச்சு இந்த வெண்ணெய் எடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்பவும் என்ன செய்யுது, அந்த திடப்பொருள் வந்து என்ன செய்யுது, அந்த வெண்ணெய் வந்து நடுவில் இருக்கும். அந்த மோர் வந்து என்ன செய்யும், அதை சுற்றி என்ன செய்யுது, வெளியே நிற்கிது. அப்போ நம்ம அதை மட்டும் இருந்துட்டு அந்த வெண்ணெய் எடுத்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து நெய்யை தயாரிக்க என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுகிறது. இதான் வந்து எனது மைய விலக்கு முறைக்கு எக்ஸாம்பிள் ஆகும். அடுத்து நம்ம படிக்க போகிறது கரைப்பான் சாறு இறக்கல். அடுத்து வந்து என்ன படிக்க போகிறோம், கரைப்பான் சாறு இறக்கல். இது பார்த்திங்கன்னா ஒன்றாக கலவாத, அதாவது திரவங்களை, ரெண்டு ஒன்றோடொன்று கலவாத திரவங்களை கரைப்பான் சாறு இறக்கல் முறை மூலம் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அதாவது ஒன்றாக கலவாத திரவங்களை கரைப்பான் சாறு இறங்கல் முறையில் நம்ம என்ன செய்யலாம், அதை பிரிக்கலாம். ஒரு கரைப்பானில் இருந்து ரெண்டு தனித்தனியான திரவங்களின் கரைதிறன் வித்தியாசம், அதாவது ஒரே கரைதிறன் இல்லாத கரைதிறன் வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும். எடுத்துக்காட்டாக என்ன அப்படின்னு பார்த்தா, எண்ணெயும் நீர்க்கலவையும் நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். அதை வந்து என்ன செய்கிறோம், பிரிப்புணல் வழியாக என்ன செய்யப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா, பெட்ரோலிய தொழிற்சாலைகளை என்ன செய்யப்படுகிறது, இது பயன்படுத்தப்படுகிறது. Student, next study the centrifugation. It is a process by which the fine insoluble solid from a solid liquid mixture can be separated in a machine called a centrifuge. It is a process by which the fine insoluble solid from a solid liquid mixture can be separated in a machine called a centrifuge. For example, it is the machine of look like a marigold, அதாவது marigold round. Centrifugate machine rotate the object in a circular part in fixed axis. Being rotated by centrifugal fine, the heavier solid particle move down and the lighter particle liquid remains at the top. In the centrifugate machine rotate the object in a circular part in fixed axis. Being rotated by centrifugal fine, the heavier solid particles move down and the lighter particle liquid remains at the top. Example, we use the milk dairies. Centrifugation is used to separate the cream from milk. In washing machine, the principle is used to the squeeze out of water from wet cloth. Next, the centrifugation, another example to the separate the blood cell from the blood sample.
Next we study the solvent extraction. Next we study the solvent extraction. Two immiscible liquid can be separated by solvent extraction method. Two immiscible liquids can be separated by solvent extraction method. This method works on the principle of difference in solubility of two immiscible liquid in suitable solvent. For example, mixture of water and oil can be separated using the separating funnel. Next, solvent extraction method is used in the petroleum industries. Okay students, today homework, first one sublimation. First one sublimation. Second question, difference between the homogeneous and heterogeneous solution. First one sublimation. Second question, difference between the homogeneous and heterogeneous solution. தமிழ் மீடியத்துக்கு பதங்கமாதல் வரையறை. அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் என்னதுன்னா, ஒரு படித்தான கரைசலுக்கும் பல படித்தான கரைசலுக்குள்ள வேறுபாடு. இதை எழுதி உங்களோட சயின்ஸ் டீச்சருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செஞ்சுருங்க, அனுப்பி விட்ருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.